தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸை சார்ந்த சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம், சமீபத்தில் பத்திரிகையாளரை சந்திச்ச செல்வ பெருந்தகை அவர்கள் மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு தான் எங்களுடைய கொள்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம இந்த விஞ்ஞான ரீதியா அணுகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? ஆமாம், நிச்சயமாக காங்கிரஸுடைய கொள்கை பூரண மதுவிலக்கு. எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறது போல். ஸோ பூரண மதுவிலக்கு கடைசியாக காங்கிரஸ் ஆட்சியில் தான் தமிழ்நாட்டில் அது இம்ப்ளிமெண்டேஷனில் இருந்தது அப்படிங்கிறதும் உண்மைதான். ஸோ அந்த பூரண மதுவிலக்கை விஞ்ஞானபூர்வமாக அணுகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை அப்படிங்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அல்லது பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ மது அப்படிங்கிறது அது என்ன செய்யும் என்ன செய்யாது அப்படிங்கிறது இன்றைக்கி குடிக்கிறவனுக்கும் தெரியாது, குடிக்காதவனுக்கும் தெரியாது. விஞ்ஞானபூர்வமாக மது என்ன செய்யும், கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை அது தூண்டி விடுது, அது அதிகமாக சுரக்குது. ஸோ அது மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக்குது. அப்போது குடித்த பிறகு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு தாங்க முடியாத மன அழுத்தத்துக்கு தான் ஆளாகிறாரு குடித்தவர். அது தாங்க முடியாமல் தான் அவர் அழுகிறாரு, புலம்புறாரு, அடிக்கிறாரு, இது எல்லாமே கோவப்படுறாரு. கோவங்கிறது ஒரு துன்பத்தின் வெளிப்பாடு. தற்கொலை முயற்சிகள் நிறையா நடக்குது, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது. இது எதுவுமே ஒரு சந்தோஷமான மனுஷன் செய்கிற வேலை கிடையாது. ஸோ மன அழுத்தத்தை அதிகரிக்குது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. இந்த விஞ்ஞானபூர்வமான பார்வை தேவை அப்படின்னு சொல்கிறார். இந்த விஞ்ஞானபூர்வமான விழிப்புணர்வு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு குடிக்கு அடிமையான ஒரு குடிநோயாளி, விஞ்ஞானம் அதை எப்படி சொல்லுது அப்படின்னா, குடிநோயாளி அப்படி தான் சொல்லுது. குடிக்கிறவங்கள கெட்டவங்க அப்படின்னு சொல்லலை, குடிக்கிறவங்க இழிவானவங்க, மதிப்பு குறைவானவங்க அப்படின்னு சொல்லலை. விஞ்ஞானம் என்ன சொல்லுது, ஒரு குடிநோயாளி அப்படின்னு சொல்லி தான் சொல்லுது. அப்போது அந்த குடிநோயாளியை விஞ்ஞானபூர்வமாக எப்படி அணுகணும், அதுக்கு என்னென்ன விதமான உளவியல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த விஷயங்களுக்கு எக்கச்சக்கமான ஆய்வுகள் சக்ஸஸ் பண்ணது எக்கச்சக்கமான அமைப்புகள் இருக்கிறாங்க. ஸோ அது படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போது பல இடத்துல குடிக்கிறதுக்கான இடம் இருக்குது, பார் இருக்குது அப்படின்னா அது அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அத்தனை குடிகாரர்களையும் மீட்டெடுக்கிற அளவுக்கு போதை மறுவாழ்வு மையத்தை விஞ்ஞானபூர்வமாக அமைத்தல். புதுசாக யாரும் குடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு கல்வி பாடத்திட்டத்தில் மதுவை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. மது, போதை, கஞ்சா இதை பற்றின விழிப்புணர்வு. ஸோ குடித்தா அது மன அழுத்தத்தை அதிகரிக்கும், குடித்தா ஆண்மை குறைவு வரும், குடித்தா குடி அப்படிங்கிறது அது ஒரு பெட்ரோல் டீசல் மாதிரி ஒரு எரிபொருள். அது ஒரு சத்துள்ள உணவுப் பொருள் கிடையாது. அது எந்த விதத்துலேயும் ஒரு வலி நிவாரணி கிடையாது. அது மூளையை கலங்க வைக்கக்கூடிய, மூளையை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மனிதனுக்கு பைத்தியம் பிடிக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். அது எந்த விதத்துலையும் அது மகிழ்ச்சியோ சந்தோஷத்தையோ கொடுக்குற விஷயம் கிடையாது. இந்த விஷயத்தை ஒரு பேஜ் 2 பேஜ் கல்வி பாடத்திட்டத்தில் சேர்க்கலாம். இந்த விழிப்புணர்வை விஞ்ஞானபூர்வமாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். டிவியில், மீடியாவில், நோட்டீஸஸ் வழியாக எல்லா பக்கமும் இதை ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ முதன்முறை குடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் முதன்முறை குடிக்காமல் தடுக்கிறதுக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன் டிசமினேஷனை பண்ணுறது, முதன்முறை குடித்த பிறகு அவங்களை விஞ்ஞானபூர்வமாக வெளிக்கொண்டு வர்றது. இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மதுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் நடத்துறதா கூட விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில் இப்போ மது ஒழிப்பு, மதுவுக்கு எதிர்த்து மாநாடுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இப்போ இவர் அறிவியல் பூர்வமாக அணுகணும், விஞ்ஞானபூர்வமாக அணுகணும் அப்படின்லாம் சொல்லி பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மது ஒழிப்புக்கான தேவைகள் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது? நிச்சயமாக இருக்குல்ல. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே மது ஒழிப்புக்கான ஒரு தேவை, மது விழிப்புணர்வுக்கான தேவை. நான் மது ஒழிப்பை விட மது விழிப்புணர்வுக்கான தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு விழிப்புணர்வு கொண்ட ஒரு மனிதன் மது என்ன செய்யும், மது என்ன செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்க யாருமே ஒருத்தர் கூட மதுவையோ கஞ்சாவையோ முதன்முறை கூட தொடவே மாட்டாங்க. யாருங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை யாராவது வாங்கி சாப்பிட்டுப்பாங்களா? இல்லை இல்லையா? ஸோ அதனால் நிச்சயமாக அதுக்கான தேவை மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்னொன்று, மதுவினால தான் அரசாங்கமே நடக்குது அந்த வருமானத்தில் அப்படின்னு சொல்ல சுத்த போய். அது உண்மை கிடையாது. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் 3.25 லட்சம் கோடி. ஸோ அதில் மதுவினால் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அது ஒரு 5-10% கூட கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு புரளி. மது குடிக்கிற காசுனால தான்
அரசாங்கம் நடக்குதுங்கிறது சுத்த போய் உண்மைக்கு புறம்பானது. ஸோ அப்படியெல்லாம் உண்மை கிடையாது. மதுவினுடைய தேவை வந்து எங்கேயுமே கிடையாது. அது விஞ்ஞானபூர்வமாக மதுவினுடைய தேவை வந்து எங்கேயுமே கிடையாது. ஒரு மதுவுக்கு அடிமையான ஒருத்தர் திரும்ப திரும்ப அது குடிக்கணும்னு தோணுறதுனால அவருக்கு அது ஒரு தேவை இருக்கிறது போல தெரியுது. ஆனால் அது உண்மையிலேயே ஒரு தேவை வந்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம கொரோனா காலத்தில் மதுவை வந்து சடனாக தான் நின்றுச்சு. ஒன் ஃபைன் டே மூடினாங்க. சில மாதங்களுக்கு மதுக்கடைகள் மூடியே தான் கிடந்துச்சு. ஸோ கள்ளத்தனமாக மதுகள் கிடைத்தது அப்படின்னாலும் அது ஒரு 10% மார்க்கெட்டை தான் அது சர்வீஸ் பண்ணியிருக்கும். மீதி 90% மார்க்கெட்டு நேற்று வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தவங்க குடிக்காம தான் இருந்தாங்க, நல்லா தானே இருந்தாங்க. யார் இங்கே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, யார் செத்து போயிட்டாங்க? ஆனால் நீங்கள் கடையை திறந்த உடனேயே அன்னியிலேருந்தே திருப்பி வந்து குடிச்சிட்டு கொலை பண்ணுறது, குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிறது, குடிச்சிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிறது, இறப்புகள் வந்து டபன்னு துவங்கிச்சு. அதனால் மது விலக்கு மற்றும் மது ஒழிப்பிற்கான தேவை மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து தேவை இருக்குது. மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு பூரண மது விலக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பொய். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக இந்த மாநாடெல்லாம் நடத்த இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இப்போ நிறைய கட்சிகளுக்கு வந்து அழைப்பு விடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இருக்கு. அது முதல்ல வந்து அதிமுகவுக்கு நீங்க அழைப்பு விடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எழுந்திருந்த நிலையில வந்து இப்போ பல கட்சிகளுக்கு வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ அதிமுகவை அவர் குறிப்பாக கூப்பிடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவருக்கு பதிலாக நான் பேச முடியாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவர் அப்படி சொன்னாலும் சொன்னார், அது ஒரு பேசு பொருளாயிருக்கு. ஸோ அந்த மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாயிருக்கு. ஒருவேளை அவர் வந்து அவங்கள கூப்பிடுறேன்னு சொல்லலை அப்படின்னா அது ஒரு பேசு பொருளாயிருக்காது. ஸோ அந்த பேசு பொருளானதுனால நம்ம வந்து மதுவினுடைய தீமைகள், மது விலக்கினுடைய தேவை, இதை பற்றி நம்ம எல்லாருமே வந்து பேசுகிறோம். எந்த ஒரு பிரச்சனையுமே அரசியலில் வந்து பேசு பொருளாகின பிறகு தான் அது வந்து தீர்வை நோக்கி போகும். எந்த ஒரு பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், அது மக்களால் பேசப்படாமல் இருக்கும் வரை அது தீர்வை நோக்கி அரசியலில் போகவே போகாது. ஸோ அந்த ஒரு விஷயம் அது வந்து நல்ல விஷயமா நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து ஏடிஎம்கேவை கூப்பிடுறது வந்து ஆக்சுவலாக ஏடிஎம்கேக்கும் அதுதான் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு நம்புறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து எவ்வளவோ போராட்டங்கள், மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ கூட எவ்வளவோ போராட்டங்கள் நடந்தது. கடைசி வரைக்கும் அவங்க அதை பண்ணவே இல்லை. அதுக்கு பிறகு ஆனால் ப்ராமிஸ் பண்ணாங்க, பூரண மதுவிலக்கு கொண்டு வரோம் படிப்படியாக அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. அப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணாங்க. அந்த ப்ராமிஸில் அவங்க ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் உயிரோட இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வந்தாங்க. ஒரு 500 கடை வந்து மூடினாங்க கையெழுத்து போட்டு. பட் அதுக்கப்புறமா அதை வந்து அவங்க ஒன்றுமே பண்ணலை, அதை அப்படியே வந்து விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் அவங்க மூடியிருக்கலாம் எப்போ வேணாலும். 4 வருஷத்தில் அவங்க எத்தனையோ போதை மறுவாழ்வு மையங்களை வந்து ஆயிரக்கணக்கில் வந்து திறந்திருக்கலாம். அவங்க வந்து கல்வி பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்கலாம், என்னென்னோ பண்ணியிருக்கலாம். இது எதையுமே அவங்க வந்து அவங்க காலத்தில் வந்து அவங்க பண்ணலை. இப்போ வந்து திரும்ப அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப அது விரும்பும்படியாக அது இல்லை. இப்போ மதுவிலக்கு குறித்தும் மதுவுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து மதுவிலக்குங்கிறது வந்து சாத்தியமா? பூரண மதுவிலக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பூரண கொலை விலக்கு வந்து சாத்தியமா? உங்களுக்கு புரியுதா? கொலை வேண்டாம், ஸோ மது வேண்டாம், மது விலக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பூரண மது விலக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம யாருமே குடிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் போடுறது. ஓகே, யாராவது ஒருத்தர் குடித்தா கூட அது பூரண மது விலக்கு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அது ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம கணக்கு எழுதுகிறோம். இப்போ நான் கேட்குறேன், நம்ம எல்லாரும் கொலை வேண்டாம் அப்படி தானே முடிவு பண்ணியிருக்கோம். கொலை வேண்டாம், வன்முறை வேண்டாம் அப்படி தான் முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் தினமும் கொலை நடக்குதுல்ல. ஒரு வருஷத்துக்கு 30,000 பேர் வந்து இந்த நாட்டில் கொல்லப்படுறாங்கல்ல. நாங்களும் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம். கொலைகளை எங்களால் நிப்பாட்ட முடியல. பூரண கொலை விலக்கு சாத்தியமில்லை. அதனால எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்து கொலை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடலாமா? ஸோ எல்லாருக்கிட்டேயும் வந்து கத்தியும் அருவாளையும் கொடுத்து நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம், ஆணவ கொலையெல்லாம் நிற்க மாட்டேங்குது, எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம். கொலை பண்ணுறத வெட்டிக்கிறத மாற்றி வன்முறை பண்ணுறத மக்கள் நிப்பாட்ட மாட்டுறாங்க. அதனால எப்படி வேணாலும் நீங்கள் வெட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு லைசன்ஸ் கொடுத்து நாங்கள் அருவாள் கொடுத்துட்றோம் கையிலன்னு சொல்லலாமா? அது எப்படி முட்டாள்தனமோ அதே அளவு முட்டாள்தனம் தான் பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லைங்கிறதுனால அரசாங்கமாக நாங்களே வந்து லைசன்ஸ் கொடுத்து நாங்கள் வந்து சாராயம் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது ஒரு அட்டெம்ப்ட். அது இருக்கும்போது தான் உங்களுக்கு பை பாலிசி இங்கே யாருமே மது குடிக்கக்கூடாது, மது வேண்டாம்
அதனுடைய தீமையினால் அது அவருக்கும் நல்லதில்லை, சுற்றி இருக்க சமுதாயத்துக்கும் நல்லதில்லை, யாருக்குமே நல்லதில்லை அப்படிங்கிறதுனால அது வேண்டாம் அப்படின்னு சமூகமாக நம்ம ஒரு முடிவெடுக்கிறோம். கொலை வேண்டாம் அப்படின்னு நம்ம சமூகமாக முடிவெடுக்கிறோம், வன்முறை வேண்டாம் அப்படின்னு சமூகமாக முடிவெடுக்கிறோம், வன்புணர்வு வேண்டாம் அப்படின்னு சமூகமாக நம்ம முடிவெடுக்கிறோம். அது முடிவு எடுத்ததுனால தான் இவ்வளோ குறைவான கொலைகள் நடக்குது. நீங்கள் லைசன்ஸ் கொடுத்து கொலை பண்ணிங்கன்னா 30,000 கொலைக்கு பதிலாக 3 லட்சம் கொலையோ 30 லட்சம் கொலையோ நடக்குமா இல்லையா? எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை, கொலை பண்ணால் நாளைக்கு நான் ஜெயில் போயிடுவேங்கிற பயம் எனக்கு இல்லை அப்படின்னா, சரி யாரோ எடுத்து ஒரு வெட்டிடலாம், எதுக்கு இவர் ஓவராக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணலாம், அல்லது அவருக்கு தோணலாம், எதுக்கு இந்த அம்மா ஓவராக பேசிகிட்டு இருக்குன்னு என்னைய கொள்ளலாம் இல்லையா? ஸோ இதுதான் ஒரு சட்டபூர்வமாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் சட்டபூர்வம் இல்லாமல் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் ஒரு விஷயத்தை வச்சுக்கிறதுக்கும் ஒரு முக்கியம். ஸோ லீகலாக நீங்கள் மது விலக்கில் இருக்கிறீங்க அப்படின்னா, எங்கேயோ யாரோ விற்கிறாங்க அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம், அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம், அவங்களுக்கான தண்டனை, இது எல்லாமே இது எல்லாத்துக்குமான ஒரு வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பீகார் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 8 வருஷமாக அவங்க பூரண மது விலக்கில் இருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட் என்னென்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஃபெயிலியர், இங்கே குடிக்கிறாங்க அங்கே குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் அவங்க குடிக்கிற மொத்தத்தையும் நீங்கள் சேர்த்தா கூட 15% வரமாட்டேங்குது. 100 பேர் குடிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 15 பேர் தான் குடிக்கிறாங்க. அந்த 15 பேர் குடிக்கிறதையும் இன்னும் அவங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா 15ங்கிறது 14 ஆகும், 12 ஆகும், 10 ஆகும், 8 ஆகும், இதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இது ஃபெயிலியரு, 15 பேர் குடிச்சிட்டாங்க, அச்சச்சோ அதனால் நாங்கள் இதை எடுத்துடுறோன்னா 100 பேர் குடிப்பாங்க. ஸோ பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 100 பேர் குடிக்கிறாங்களா 15 பேர் குடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் பூரண மதுவிலக்கு. ஸோ அதனால் அது சாத்தியம்தான், அது தேவைதான், அதை நோக்கி நம்ம நிச்சயமாக பயணப்பட வேணும். இப்போ பூர்ண மதுவிலக்கு இல்லை மது விலக்கு சாத்தியம் அப்படின்னா இப்போ ஒரு வாட்டியும் தேர்தல் அறிக்கைகளா இல்லை தேர்தல்லாம் வரும்பொழுது பல அரசியல் கட்சிகள் பேசுகிறத பார்க்க முடியுது. நாங்கள் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்துவோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கு அமல்படுத்துவதில் என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது, ஏன் அமல்படுத்த மாட்டேங்குது எனக்கு தெரியல. அதை பற்றி என்ன சிக்கல் இருக்குங்கிறது எனக்கு பெருசாக புரிஞ்சுக்க முடியல. ஒரு பெண்ணாக நான் இந்த விஷயத்தை பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் என்ன முடிவு எடுப்பா, ஒரு பிரச்சனையை ஒரு பெண் எப்படி பார்ப்பா, அல்லது ஒரு பெண்ணினுடைய மனம், ஒரு பெண்ணினுடைய மூளை ஒரு பிரச்சனையை எப்படி அணுகும் அப்படிங்கிறதே அரசியலுக்கே தெரியாது. நம்ம நாட்டில் இன்றைக்கி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா பெண்கள் முடிவெடுக்கும் இடத்துல இல்லை. முழுக்க முழுக்க ஒரு உமன் குரூ ஒரு படம் தயாரித்து எடுத்தால் அந்த படம் எப்படி இருக்குங்கிறத கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது யாராலையும். ஏன்னா அப்படி ஒன்றும் நடந்ததே கிடையாது. அதே போல் ஒரு அரசியல்லையும் 50% பெண்கள் கிட்ட ஆட்சியை கொடுத்தா அந்த ஆட்சியில் நிச்சயமாக பூரண மது விலக்கு சாத்தியம்னு நான் சொல்கிறேன். இதை நான் பல ஆயிரம் கிராமங்கள் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அத்தனை இடத்துலையும் நான் கேட்கக்கூடிய கேள்வி, 50% சட்டசபையில் பெண்கள் இருந்தால் டாஸ்மாக் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வன்முறை வந்திருக்குமான்னு கேட்டால் வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஏழ்மையும் வறுமையும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் சாத்தியமில்லைன்னு சொல்கிறாங்க பெண்கள். நாங்கள் ஆட்சிக்கு இருந்தால் பெண்களாகிய நாங்கள் 50% சட்டசபையில் இருந்தோன்னா இந்த மாதிரி சாத்தியம் இல்லை, கண்டிப்பாக பூரண மதுவிலக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் பெண்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பை நம்ம ஒரு தலைமுறையாக, ஒரு சமூகமாக, ஒரு தேசமாக அந்த வாய்ப்பை நம்ம பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை கொடுத்துட்டு பார்ப்போமே அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணலை அப்படின்னு. ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்தையே ஆண்களால் நடத்த முடியலல்ல இன்றைக்கி. ஒரு பெண் இல்லாத ஆண் மட்டும் நடத்தக்கூடிய குடும்பம் எங்கேயாவது காமிங்களேன். ஆண் இல்லாமல் பெண் மட்டும் நடத்தக்கூடிய குடும்பம் நான் 1000 காமிப்பேன். சக்ஸஸ்ஃபுல் குடும்பங்களே நான் 1000 காமிப்பேன். அப்போது ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்தை கூட நடத்த முடியாத அளவில் தான் ஆண் ஏனோ இருக்கிறாரு. அவர்கிட்டயே 99% அரசியல் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இது சாத்தியமா, அது சாத்தியமா, இது முடியுமா, அது முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய சாத்தியக்கூறு கொண்ட ஒரு பெண் இனத்தை நம்ம அடிமையாக வச்சுட்டு இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த சாத்தியக்கூறை, அந்த வாய்ப்பை சாத்தியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபோர்ஸ், மிகப்பெரிய புத்திசாலித்தனம், மிகப்பெரிய அன்பு அரவணைப்பு நிறைந்த ஒரு பெண் இனத்தை 50% ஆட்சியில் உட்கார வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த கேள்வியை கேட்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். அந்த திறந்த மனப்பான்மை மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எங்களுடைய காங்கிரஸில் இந்திரா தோழமையில் நாங்கள் பெண்கள் மட்டும்தான் எங்களுடைய அரசியல்
பயிற்சி எடுத்துகிட்ருக்கோம், அரசியல்வாதிகளாக நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இப்போ வந்து நாங்கள் 1,00,000 கையெழுத்து வாங்கிட்டுருக்கோம். இதுக்கு கிட்டத்தட்ட வந்து 60,000 70,000 கையெழுத்துகளுக்கு மேலேயே வாங்கிட்டோம். பெண்கள் கிட்ட வாங்குகிறோம் நாங்கள், எங்களுடைய இந்திரா தோழிகள் பல இடங்களில். இந்த மாதிரி வந்து மது விழிப்புணர்வை வந்து கல்வி பாடத்திட்டத்தில் சேர்க்கணும். போதை மறுவாழ்வு மையத்தை வந்து எல்லா பகுதிகளிலும் வந்து இலவசமாக அரசு வந்து திறக்கணும். படிப்படியாக குறைத்து பூரண மதுவிலக்கை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு கையெழுத்து இயக்கமாக எங்களுடைய காங்கிரஸில் இந்திரா ஃபெலோஷிப்பில் கடந்த 2 மாதமாக நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவுமே வந்து இன்னும் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும். ஸோ லட்சக்கணக்கான கையெழுத்துகளுடன் நாங்களுமே வந்து இந்த கோரிக்கையை நாங்கள் முதல்வர்கிட்ட வைக்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் 2 பேரும் தான் குடிக்கிறாங்க. இப்போ குடிக்கும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய கெடுதல்கள் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்கு? இப்போ வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம் வந்து February 2022 வந்து ஒரு விஷயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் குடித்தா தப்பில்லை, மருந்து மாதிரி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து விலக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு சொட்டு நீ குடித்தனாலும் அது கெடுதல் தான், அதில் எந்த நன்மையும் கிடையாது, அது கெடுதல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து உலக சுகாதார மையமே சொல்லுது. உங்களுக்கு ஆல்கஹாலோட லாபி எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அந்த லாபி வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறமும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுதுன்னா அதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான எத்தனாயிரம் ஆதாரங்கள் அதுக்கிட்ட இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இல்லையா? ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து அது ஹார்ட்டுக்கு நல்லது, இது அது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு. அது எல்லாமே வந்து பிளான்டட் ரிப்போர்ட்ஸ். அதில் நிறையா பார்த்தீங்கன்னா ப்ரூவே ஆயிருக்கு அது வந்து பிளான்டட் ரிப்போர்ட்ஸு, வேணும்னே காசு கொடுத்து இவங்களே ரிப்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் உண்மையிலேயே ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா மூளை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு செல்லுமே வந்து அதில் பாதிக்கப்படுது. பல செல்கள் வந்து அழிஞ்சே போகுது, பர்மனெண்ட்டாக அழிஞ்சே போகுது. ஒரு சில வருடங்களில் மூளையின் அளவே குடிக்கிறவங்களுக்கு வந்து சிறியதாக இருக்குது. ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்னு பாருங்கள். அவருடைய லைஃபையே அந்த மூளை சொல்கிறத வச்சு தான் அவர் நடத்துகிறாரு. அப்போது அவருக்கு வந்து பல மனநோய் மட்டுமே 10 மடங்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிரூபிக்கப்பட்டிருக்கு. மனநோய் மட்டுமே அதிகமாக வருது. ஏன்னா அது நேரடியாக மூளையை போய் தாக்குது, மூளையில் இருக்க செல்களை வந்து அது பாதிக்குது. அதனால தான் மறுநாள் காலையில் குடித்தா தலைவலிக்குது. இன்றைக்கி குடித்தா நாளை காலையில் ஏன் தலைவலிக்குது அப்படின்னா மூளை அந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகுது இந்த மதுவும் பலவிதமான போதைப் பொருட்களும். ஸோ அப்போது மூளை அந்தளவுக்கு பாதிக்கப்படுது. மதுக்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படுது. உடலில் ஒரு உறுப்பு கூட மதுவில் உடைய பாதிப்புலேருந்து தப்பிக்க முடியாது. உங்கள் கண்ணில் ஆரம்பித்து காது, நர்வஸ் சிஸ்டம், ஹார்ட்டு, லங்ஸு, எல்லாமே, கிட்னி எல்லாமே வந்து, லிவர் எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ எந்த ஒரு விஷயமும் உடலில் இருக்க அத்தனையும் பாதிக்குமா அப்படின்னா ரொம்ப ரேரான சில விஷயங்கள் தான். அதில் ஒன்று வந்து மது. அடுத்தது குடித்தா வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒன்றும் எதுவுமே கிடையாது. குடித்து 30வது நிமிஷத்துக்கு பிறகு வந்து கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்து மிக மோசமான மன அழுத்தத்துக்கு தான் உள்ளாகிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் லூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து தப்பாக டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, தப்பாக ஃபோனில் பேசுவாங்க, தப்பாக நேரில் பேசுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க லூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் குடிக்கிறது வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய 21 பேரை பாதிக்குது. இவருடைய கணவர் அல்லது மனைவி அல்லது குழந்தைகள், இவருடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா, தன்னுடைய ஸ்பௌஸுடைய அண்ணன் தங்கச்சி, அப்பா அம்மா, இது மாதிரி 21 பேரை வந்து சாராயம் வந்து பாதிக்குது. மது அண்ட் போதை பழக்கம் வந்து பாதிக்குது. ஸோ இது தன்னை மட்டும் இல்லை, 21 பேரை பாதிக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உடல் வலி போகிறதுக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து உண்மை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அல்லது புதுசாக ஏதோ ஒரு யோகா பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு மசில் வந்து வலிக்கும். அந்த மசில் புதுசாக ஒரு வேலையை செய்யும்போது அது வலிக்கும். ஏன்னா அது போதுமான அளவு ஸ்ட்ராங்காக இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஸ்ட்ரென்த்து வந்து வந்த உடனே அது வலி போயிடும். ஆனால் உடல் உழைப்பை நீங்கள் கொஞ்சம் 1 மாதம் செஞ்சீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் வலிக்கிறது நின்றும், பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அதுக்கு பதிலாக குடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா 10 வருஷம் கழித்து
கூட அது உடல் வலி வந்து போகாது. ஸோ உடல் வலி அப்படிங்கிறது வந்து அதிகரிக்க தான் செய்யுமே ஒழிய, வீக்காக தான் உங்கள் உடம்பு போகுமே ஒழிய, இது எந்த விதத்துலேயும் ஒரு மருந்தோ ஒரு நிவாரணமோ வந்து சுத்தமாக கிடையாது. இது தவிர வந்து உங்களுக்கு கிளாண்ட்ஸ் கூட அஃபெக்ட் ஆகும். ஹார்மோனல் இம்பேலன்ஸு அதெல்லாம் கூட வரும். குடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆணுக்குன்னு ஒரு இயற்கையாக ஒரு கம்பீரம் இருக்குது இல்லையா, அது கூட இழந்துட்டு இவங்க வந்து ஒளரி பேசுவாங்க, இவங்க வந்து நெலிஞ்சு வளைஞ்சு அது மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆண்மை குறைவு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஸோ ஆண்மை குறைவுங்கிறது மதுவினால் வருது அப்படிங்கிறது வந்து சொல்லாமல் தான் நிறைய அண்ணன்கள் வந்து தம்பிமார்களுக்கு வந்து சாராயத்தை ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. அந்த தம்பிகளுக்கு இது முதல்ல சொல்லணும், வந்து ஆண்மை குறைவு அப்படிங்கிறது வந்து போதை பழக்கத்தினால் மிகப்பெரிய அளவில் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு வார்னிங் மாதிரி நம்ம சொல்லிக்க தேவை இருக்குது. இப்போ மது என்பது என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னுமே நிறைய அவேர்னஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். இந்த விழிப்புணர்வை தான் கல்வி பாடத்திட்டத்தில் சேர்க்கணும், நம்ம மீடியாவில் நம்ம கொடுக்கணும், டிவியில் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் வந்து அரசாங்கம் தன்னுடைய பட்ஜெட்டில் வந்து இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் விஞ்ஞானபூர்வமான, இதை தான் எங்களுடைய தலைவர் வந்து விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் செல்வப்பிறந்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விஞ்ஞானபூர்வமாக அதில் என்ன உண்மையோ அதை வந்து மாஸ் மீடியாவில் அதை போடுறது, கல்வி பாடத்திட்டத்தில் சேர்க்கறது. அது தவிர வந்து படிப்படியாக போதை மறுவாழ்வு மையத்தோட திமுக அரசு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ சமீப காலமாகவே தமிழ்நாடு முழுக்க மதுவிலக்கு குறித்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக இந்த மதுவிலக்குங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேம், என்னுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.